இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசா சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விதமான புரிதல் இல்லாத தன்மை. ஒரே திசை வந்தால் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது, அது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக லக்ன யோக திசைகள் நடக்கிற பொழுது பயப்படுகின்ற தன்மைகள் இருக்காது. அடுத்ததாக திருமணத்திற்கு குருபலன் அவசியம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நிறைய அன்பர்களுக்கு ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த குருபலன் சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒன்றும் பெரிய அளவிலான முக்கியத்துவம் இல்லை. கோல்சாரத்தில் ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் மிக அவசியமான முறையில் பார்த்திங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு சாதகமான இடங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு பயிற்சி அடைவார். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, குருபலன் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முக்கியம் அல்ல, ஜனன ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். கூடுதலாக பார்த்திங்கன்னா, திருமண பொறுத்த விஷயங்கள் இருக்கிற செட்பேக்கான விஷயங்களை இப்போ 2-3 தினங்களாக பார்த்து வருகிறோம். கூடுதலாக மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாது, ஆயில்யம் மாமியாவுக்காகாது, விசாகம் மஷாண்டாறு இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் குடும்ப உறவுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு போலியான விஷயம். அதிலெல்லாம் எந்த விதமான ஆதாரபூர்வமான அமைப்புகளும் கிடையாது. தனிநபர் ஜாதகங்களில் தசாபுக்திகளே அனைத்திற்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆண் பெண் ஜாதகத்தை இணைக்கிற பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, லக்ன ராசியோடு இருவருக்கும் சுபக்கிரக தொடர்புகள் உள்ள அன்பர்களுக்கு சுபக்கிரக தொடர்புள்ளவர்களை இணைப்பது அவசியம். கூடுதலாக பார்த்திங்கன்னா, சஷ்டாஷ்டக ராசி லக்னமாக இருந்தாலும் இணைக்கலாம். செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் இன்னொருவருக்கு இல்லை என்றாலும் இணைக்கலாம். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஜாதகத்தில் எக்ஸம்ஷனாகவே இருக்கிறது. அதாவது இந்த வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, குருவோடு சேர்ந்தால் இல்லை, திசை வழினா தோஷம் இல்லை, இப்படி நிறைய ரீசனுங்கனால பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் கடைசியில் அந்த கட்டத்தில் இருக்கிறதோடு சரி பாதிப்புகள் இல்லாமல் போய்விடும். அந்த அளவில் பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் சார்ந்த அமைப்பில் இவ்வளவு ஒரு புரிதல் இல்லாத தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினமும் பார்த்துருக்கிறோம். இதில் நாளைக்கு திருமண பொருத்தத்தில் சாதகமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்த்தால் சரியாக இருக்குங்கிற முறையில் பார்க்கலாம். நன்றி.